வணக்கம். என் பெயர் கீர்த்தி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று உங்கள் முன் கூறப்போவது ராமாயணத்தை பற்றிய ஒரு சிறு பகுதியாகும். பண்டைய காலம் ராமன் வனவாசத்துக்கு சென்றார். சீதை, லக்ஷ்மணன், ராமன் இவர் 3 பேரும் வனவாசத்திற்கு சென்றார்கள். அங்கு ஒரு அழகான இடத்தில் ஒரு குடிசை கட்டினார்கள். அந்த குடிசையில் வசித்து வந்தார்கள். சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த காட்டில் ஒரு கொடூர அரக்கி இருந்தாள். அவள் பெயர் சூர்பனகை. சூர்பனகை ராமனை பார்த்துவிட்டு மிகவும் அழகாக இருக்கிறான் என்று திருமணம் செய்ய விரும்பினார். சூர்பனகை ஒரு அழகான பெண்மணியாக மாறு வேஷத்தில் ராமனிடம் வந்தாள். பின்பு லக்ஷ்மணனும் சீதையும் குடிசையை விட்டு வெளியே வந்தார்கள். சூர்பனகை சொல்றாள், ராமா, அந்த சீதையை விட்டுவிடு, என்னை திருமணம் செய்துக்கோ என்று. அப்போது லக்ஷ்மணன் சூர்பனகையின் காலை பார்த்தால் அரக்கர்களோட கால் மிகம் போல தெரிந்தது. அதை பார்த்துவிட்டு லக்ஷ்மணன் ஒரு வில்லை எடுத்து அம்பை விட்டார். அந்த அம்பு சூர்பனகையின் முகத்தில் வந்து மூக்கை வெட்டிவிட்டது. சூர்பனகை வள்ளி தாங்காமல் ஒரு உண்மையான மாறு வேஷத்திற்கு வந்தாள். கதறி கதறி அழுது தன்னுடைய அண்ணனை பார்க்க போன்றாள். நன்றி.